நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியர்கள வரப்போற எபிசோட்ல நம்ம கார்த்திக் இப்பயாச்சும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இந்த அஞ்சலி சொத்துக்காக எந்த எல்லைக்கு போவா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கார்த்திகேயை கடத்தி வச்சிருக்காங்க சொத்துக்காக. நம்ம கார்த்திகேயங்க அந்த சொத்து எல்லாத்தையுமே தன்னுடைய அண்ணன் பேருக்கு மாற்றி வச்சிருப்பாங்களோ அப்படின்ற பயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எஸ்எஸ்கேவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நம்ம கார்த்திகை கடத்தி வச்சிருக்காங்க. ஏற்கனவே கடத்தி கொண்டு போய் ஒரு குடோனில் பார்த்தீங்கன்னாக்கா அடித்து வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு யாருக்குமே தெரியாது கடத்தினது யாரா இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஆனால் வரப்போற எபிசோட்ல இந்த அஞ்சலி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வரும்போது கண்டிப்பா நீங்களே ஷாக் ஆவீங்க. அப்போ நம்ம கார்த்திகை காப்பாற்ற போறது யாரு? நம்ம கார்த்திக்கு நடக்க போறது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக சேரும். இப்போ வரப்போகிற எபிசோட் எப்படி தொடர போகுது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கார்த்திகை பார்த்தீங்கன்னாக்கா போன எபிசோட்லேயே கடத்து கொண்டு போய் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அடித்து வச்சிடுறாங்க. அடித்து வச்சது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திகோடைய போனையும் அந்த ஃபைலையும் பார்த்தீங்கன்னாக்கா வாங்கி வச்சுக்கிறாங்க. நம்ம கார்த்திக் ஒன்றுமே புரியல, வந்தவங்க யார், எதுக்காக நம்மளை கடத்துனாங்க அப்படின்னு தெரியாமல் நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் பயங்கரமான பயத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் இன்னைக்கு வருவான் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக்காக தலைவாழை விருந்து அப்படின்னு மாதிரி பயங்கரமான விருந்தெல்லாம் நம்ம இலக்கிய ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போகணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கிய பணக்கம் பயங்கரமான சந்தோஷத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கௌதமே நம்ம இலக்கியாவை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எனக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியமா நம்ம கார்த்திக் எப்போ நம்ம கௌதமையும் நம்ம மருமகளையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு வாசப்படியிலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த அஞ்சலிக்கு எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா இந்த அஞ்சலி தான் அதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான பிளான் போட்டு நம்ம கார்த்திகை அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஆள் வச்சு கடத்திட்டாங்களே. சரி, இப்போ அந்த அஞ்சலி மட்டும் தனியாக செஞ்சாங்களா அப்படின்னு மாதிரி கேட்டால் அதுதான் கிடையாது. நம்ம கார்த்திக் வீட்டு விட்டு கிளம்பின உடனே இந்த எஸ்எஸ்கேவுக்கு இந்த அஞ்சலி ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி தான் இந்த வீட்டில் நடந்த எல்லாத்தையும் அந்த அஞ்சலி சொல்கிறாங்க. இந்த கார்த்திக் நான் எவ்வளோ தடுத்தாலையும் கேட்காம சொத்தை 3 பேருக்கு எழுதி இப்போ கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கையெழுத்து வாங்கிட்டு நேராக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதா சொல்கிறான். என்னால் அவனை தடுக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு மாதிரி இந்த அஞ்சலி சொல்கிறாங்க. இதில் இந்த எஸ்எஸ்கேவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டால் ஒரு பக்கம் நம்ம கௌதம் சார்கிட்ட சொத்து போனால் மறுபடியும் நம்ம கௌதம் சார் தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆகுவாங்க. இந்த எஸ்எஸ்கேவால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் எதிரியாக உண்டாயிருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி அந்த சொத்தை ஏமாற்றி எழுதி வாங்கும்போது இந்த எஸ்எஸ்கே எனக்கு அதில் 20% எனக்கு வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டு இருந்தாங்க. அந்த சொத்து வீணாக போயிடும். அதனால் எனக்கு நம்ம கார்த்திகை எப்படியாச்சும் தடுக்கணுன்றதுக்காக நம்ம கார்த்திகை எனக்கு ஒரு இடத்துல ஒரு ரவுடிங்கை வச்சு கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல எனக்கு இந்த எஸ்எஸ்கே தான் எனக்கு அடித்து வச்சுருக்காங்க. இந்த விஷயம் நம்ம கார்த்திக் இப்போதைக்கு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரமே நம்ம கார்த்திக்கு தெரிய வரும்போது இந்த அஞ்சலியோடைய நிலைமையை நீங்களே நினச்சி பாருங்கள். இப்போ நம்ம கார்த்திக் அந்த ரவுடி கிட்ட எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம கௌதம் சார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தேடி போக போகிறாங்க. நம்ம கார்த்திகை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.